சந்தியா, உன்னை ஆசையா லவ் பண்ணலடி, இப்படி விட்டு போயிட்டேடி. 7 வருஷம் காதல்றி, உனக்குலாம் மனசாட்சி இருக்கா? இந்த சரக போட்டு நாளைக்கு என் உயிரே விட்டுறேன்டி. அப்பதான் என் காதல் உண்மையா இருந்தா உனக்கு புரியும். காலையிலே குடி எடுத்துன்னு போகுது குடிக்கிறதுக்கு விலங்குமா இது? கேள்வி, என் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? நானே என்னை விட்டு போயிட்டான்னு வருத்தத்துல இருக்கேன், நீ வேற. என்னடா இது எனக்கு சின்ன குழந்தை அழுவாம உட்காந்து சிரிக்க சொல்றியா? நான் ஒருத்தைய காதலிச்சேன்னா அவ என்னை விட்டு போயிட்டா. இன்னி ஃபுல்லா போய் குடிக்க போறேன், நாளைக்கு சாவ போறேன். அப்போ தெரியும் உனக்கு. செத்து தொலைடா, நீ இருக்கிறா நாட்டுக்கும் பாரம் வீட்டுக்கும் பாரம். அவளுக்கு தான் நான் பாரமா இருக்கேன்னு நினைச்சேன், உனக்கும் நான் பாரமாயிட்டேனா? நான் போய் செத்து போறேன், நாளைக்கு வந்து என் பணத்துக்கு மாலை போடு, அப்போ தெரியும். மாலை ஒரு கேடு போடா பக்கத்து பையில. பாவி, உன்னை ஆசையா லவ் பண்ணி இப்படி விட்டு போயிட்டேடி. உனக்குலாம் மனசாட்சி இருக்கா? இனி இந்த சரக்கை நல்லா ஊத்தி குடிச்சிட்டு நாளைக்கு தூக்கு போட்டு செத்துற போறேன், உன் பேர் எழுதி வச்சுட்டு. இல்லைன்னா மருந்து குடிச்சு செத்துருவேன். நீதான் உயிருன்னா இப்ப போடா மயிருன்றா. சரக்கு வேற நம்மளுக்கு அடிக்க தெரியாதா? தரதாச்சு. சந்தியா, என்ன இப்படி அம்மான்னு விட்டு போயிட்டேடி. உனக்கு மனசாட்சி இருக்காடி? ஒண்ணுக்கு 4 ஃபிகர் உஷார் பண்ணி வச்சுக்கிற. ஒரு ஃபிகர் பண்றதுக்கு என்னால முடியல. 40 வயசும் ஆயிடுச்சு. நீ குடுத்து வச்சோண்டா. மாம்சே, அதெல்லாம் தரமும் புணுங்கிட்டா பல மாதிரி ஃபிகர்ங்களா முடியும். நீலாம் இது சரிப்பட்டு வர மாட்டே. நான் பார்த்து வாழ்ந்த பீக்குட்டி, நீ எனக்கே ஃபிகர் மடிக்க கற்றுக் கொடுக்குறியா? நானும் ஒரு ஃபிகரை மடிச்சு காட்டுறேன்டா, அப்போ பாப்பேன் இந்த மாமனை. யோ மச்சி காட்ட, அப்புறம் பார்த்துக்கலாம், வா இப்போ போவோம். எடுப்பட்ட பசங்களை எங்கடா போறீங்க? நாங்கள் எங்கே போனால் உனக்குண்ணா, இங்கே போவோம் அங்கே போவோம், ஃபாரினு கூட போவோம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. உள்ளூர்லேயே ஒன்றும் காட்ட முடியல, பாரில் போய் நம்ம மயிரை பிடுங்க போகிறோம். கேவியே, நான் ஃபாரின் போறேனோ இல்லையோ, யூரின் போயிட்டு வந்து உன் தலைமையில கல்ல போட்டு சாவடிக்கல பாரு. தக்காளி வர போலாம். அடி பாவி, உன்னை எப்படிலாம் லவ் பண்ணடி, இப்படி கவிதை விட்டு போயிட்டேடி. பாவி, 7 வருஷத்துல அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, இங்க கூட்டு போ, அங்க கூட்டு போனேடி. கடைசியில அம்மான்னு விட்டு போயிட்டேடி. படுபாவி சந்தியா, உன்னை விட மாட்டேன்டி நானு. யோ மாமா, அங்க பாரியா உண்டேல? ஆமாண்டா, சோகமா இருக்கிறோம், கையில சரக்குல இருக்குது. வா போய் கேப்போம்னா என்ன மாப்பிள்ள, என்னடா ஆச்சு? அந்த கதையை ஏன்டா கேட்கிற பச்சை கிளி? நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், என் வாயால எப்படி சொல்லுவாங்க? அட எருமாடே, அயாத சொல்றா, சொன்னா தான்டா என்ன கதைன்னு தெரியும். அதாவது டேய் பாத்தியாடா தக்காளிய, அவன் நம்மள பார்த்து கிண்டல் பண்றான்டா, எதுவும் சொல்ல மாட்டான், வாய் தந்து சும்மா ஆயுதுன்னுக்குறான். நல்லா அவன் மண்டியில 2 போடு. அதை ஏன்டா கேட்கிறேன், எப்போ என் வாயால சொல்ல? அட புதுக்கு மாடு, சொல்றியா இல்லையாடாப்பா? டேய், அது எப்படா சொல்றது? அந்த 4வது தெருல இருக்கல சந்தியா, அவ்வளோ நாளும் 7 வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணுண்டா. திடீர்னு என்னை விட ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டானு அவன் கூட போயிட்டானா. என்ன பண்றதுன்னு தெரியலடா. அதான் இந்த குடியில விஷத்தை கலந்து குடிச்சிட்டு செத்துலான் இருக்கேன்டா. டேய், அப்பவே பச்சு பச்சு சொன்னேன், பொண்ணுங்க பின்னாடி போவாதரா, அப்புறம் போக்கத்தவன் ஆயிடுவேன்டான்னு. இன்னைக்கு பாத்தியா, உன்னை சாவர நிலைமைக்கு இதுன்னு வந்து விட்டா உனக்கும் தான்டா. மாம்சே, இந்த மாதிரி நடக்கும் தான் நான் 4 உஷார் பண்ணி வச்சுக்கிறேன். ஒண்ணு பண்ணா இன்னொன்னு, இன்னொன்னு பண்ணா இன்னொன்னு, அப்படியே போயிட்டே இருப்பான் அந்த தக்காளி. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டு தான்டா. நானும் ஒன்ன பார்த்து லவ் பண்ணி அவளுக்கே உண்மையா இருந்து இன்னைக்கு லவ் ஃபெயிலியரா உட்காந்துக்கிறேன், என்ன விட்டு போயிட்டா. பச்சைக்கிளி, நீயும் லவ் ஃபெயிலியராடா? நீ ஏன் இன்னொண்டா? வாடா உட்காந்து குடிக்கலாம். கம்பெனிக்கு ஆள் இல்லையேன்னு நினைச்சேன், அவதான் என்ன விட்டு போயிட்டா. நீயாவது என் கூட கடைசி வரைக்கும் இருடா. வாடா வாடா ஊத்துறேன். யோ மாம்சே, அவன் கூப்பிடுறான் போவாதா, இல்ல அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். போடா போய் சொல்லிக்கிடா, எனக்கு சரக்கு தான் முக்கியம். நீ உட்காரு பச்சைக்கிளியே. நான் சொல்ல சொல்ல நீ கேட்காம குடிக்க உட்காண்டல, இரு அம்மா கிட்ட போய் சொல்றேன். டேய் போடா போடா, அம்மா என்ன சொல்லி ஆட்டுக்கிட்டே என்ன சொல்லுடா, எனக்கு சரக்கு தான் முக்கியம். குடி பச்சைக்கிளி. அந்த
அந்த பொண்ணை விடக்கூடாது நம்ம. ஒண்டிலே சேசுரா மாப்பிள விட்டு போயிட்டாடா. அவ எது கேட்கறாலும் வாங்கி கொடுப்பேன். ஐஸ்கிரீம் கேப்பா, அப்புறம் நெக்லஸ் கேப்பா, மணி பர்ஸ் கேப்பா, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா கடைசியில என்ன போடா நான் ஏன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. போன மாசம் 1,000 செயின் வாங்கி கொடுத்து மாமா நீதான் உசுருன்னா சரி உசுரா இருப்பான் பார்த்தா மசுரா போயிட்டாடா. ஆக மொத்தத்துல நம்மள நடுத்தூர்ல உட்காந்து குடிக்க விட்டாளுங்களடா. பொண்ணுங்களை நம்பவே கூடாதா? ஆமா. ஏய் வாட்டர் தகலையா ஏன்டா கத்தின்னு வர? ஏங்க பையன் அப்படி சொல்லாதீங்க. என் நாயா ஏன் கத்தின்னு வர? அதுதான்ப்பா எல்லூசே உன் தம்பி குடிக்க மாட்டான்ற அந்த உண்டியலுக்குள்ள சேர்ந்து அவன் குச்சினுக்குறான். என்னது குடிச்சுக்கிறானா? நீ அங்க என்ன பண்ணியிருந்தா? நீ எங்க அங்க போன? அது நான் போனேன் நான் எங்க போனேன் உன் தொம்பி தான் எனக்கு கூட்டுவான். ஒரே பேட் பைசாங்கறாங்க அது முள்ளு தொப்பைங்கறாங்க. அப்பா என்ன வேலை பண்ணிக்கிறான் உன் தம்பி? வாடி போய் என்ன கேப்ப? கிளம்பிட்டீங்களா? இதோ போய் பார்க்குது 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறீங்க ஊர் சுற்றுறதுக்கு. பாடி நாங்க அதுக்கு போல. ஆமா ஆமா. இப்போ வீதி போவீங்களே சினிமா தேட்டருக்கு போகலாம். அது மூஞ்ச பார்த்தா தான் நெத்தியில் எழுதி வச்சுக்கு. என் கூட பேசாத அது கூட பேசி தருதலி ஆகிடும். மூஞ்ச போகிற திருட்டுக்கு பாட்டி அவ்வளவுதான் உனக்கு. வயசுக்கு மரியாதை பார்த்து கம்முனுக்குறேன். பின்னாடி பண்ண போற வாடி வாடி. பாடி நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி கிடக்குற நீ வேற. போகிற காரியம் உருப்பிடுமா நாசமாக தான் போயிடும். குடிச்சுக்கிறானே. ஏய் என்னடா நினைச்சுக்கிறீங்க? நினைச்சவளே விட்டு போயிட்டா. இனிமேட்டு யாரும் நினைக்கிறது? ஆமா ஆமா. நான் கூட உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். என்ன கூட ஏமாத்திட்டு போயிட்டா. பெண்களை நம்பாதீங்க. எவ்வளவு தைரியம் ஒரு மாமனார் நிக்கிற அக்கா கூட இருக்கிற லவ் ஃபெயிலியர். ஏய் ஊரி அடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டி. டேய் நீ என்ன பண்ற மட்டும் போறடா நீ. ஊரி அவன் என்ன பண்ற? ஏய் என்னடா நினைச்சுக்கிறீங்க நீங்க? மறுபடியும் யாரு நினைச்சிருக்கா? நினைச்சவதான் விட்டு போயிட்டாள. இனிமேட்டு யாரு நினைக்கிறது? இதான் நினைக்கிறேன். எவ்வளவு அழகாக இது பத்தியா. என்ன ஏண்டி பாக்குற நீ? அவ்வளவு சொல்லி அந்த சரக்கு குடிக்கணும்னு சொல்றான் பாரு. சரக்கு குடிக்கிறோம் நல்லா இருப்பானா? அது எப்படா குடிக்கிற அந்த பெருமத்தை? போய் எங்கட மூத்தத்தை குடிக்கிறா. சி அடி அவனை போய் இவனை அடிக்கண்டி. எவ்வளவு அடிச்சு திந்துறானுங்களா பாரு ரெண்டு பேரும் குடிக்கார நாய்ங்க. எப்படி அதை குடிக்கிறானுங்க? மறுபடியும் என்ன சொல்ல முடியாது. அவன் வீட்டுக்கு வந்தானே நீ உன் வீட்டுக்கு போயிட்டு ஒரே பேசி குடி. உன்னால எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் பத்தியா? வீட்டு பக்கம் வந்துடாத உனக்கு அவ்வளவுதான் பாரு. ஆமா குடிக்கிற வேலையை வச்சுக்காதீங்கடா. அதே தான் உங்களை பொழந்து எடுத்துருவோம். குடிக்காதீங்க. ஏய்